ஹாய் கைஸ், வெல்கம் டு குட்டி வாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீ நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஒன்லைன் மட்டும் இருக்கீங்களேன். லைஃப்ல ஒருத்தவன் அட்வென்ச்சர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு லைஃப்ல அங்கங்க சுத்திட்டு இருக்கான். அப்படி ஒரு டைம் பாலைவனத்துக்கு பார்த்து ஒரு கல்லுல போய் மாட்டிக்கிறான். அவன் கடைசியா அந்த கல்லுல இருந்து தப்பிச்சானா இல்லை அங்கேயே மாட்டிட்டு இறந்தானான்னு சொல்ற படம் தான் இது. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம குட்டி வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அப்கமிங்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சரி வாங்க, இன்னைக்கான படத்தை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல பார்த்து முடிச்சிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க இல்லையா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சைக்கிளில் பாலைவனத்தில் பயங்கரமாக ஓட்டிட்டு போனான் இல்லையா. இவன் வந்துட்டு லைஃப்பில் அட்வென்ச்சர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்துல எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆள். அப்படிப்பட்டவன் இப்போ கேமரா பார்த்து இந்த மாதிரி நான் பாலைவனத்தில் நடந்தே போக போகிறேன்னு சொல்லிட்டு சைக்கிளை வந்து அந்த பாதை இருக்கும் அந்த வழியாக போய்கிட்டு என்ன பண்ணுவான்னா சைக்கிளை வந்து ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிடுவான் சாப்பிட்டுக்கிட்டு. என்னோட ஹாபி என்னன்னா இந்த மாதிரி லைஃப்பில் அட்வென்ச்சர்ஸ் தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவனோட ஆசையை. அதனால் என்ன பண்ணுவான்னா பாலைவனத்தில் இங்கேருந்து இங்கே ஒரு ஜஸ்டின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நடக்க ஆரம்பிப்பான். அப்படி போக பார்த்து என்ன ஆகும், குறுக்கில் ஒரு 2 பொண்ணுங்க வருவாங்க. அவங்களும் போக சிமிலராக இருக்கிறதுனால இவன் வந்து பாதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கூட போக ஆரம்பிப்பான். அப்படி போயிட்டே இருக்கிறது தான் காமிக்கிறான். சொல்லவே வேணாம், ஏற்கனவே நம்ம ஜாலியாக இருக்கிறது இதில் 2 பொண்ணுங்களை இவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேச்சுவாக்கில் அப்படியே நடந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாறைன்னு சொன்னாங்க குறுக்கு செந்துன்னு சொல்லிட்டு போவோம் அந்த பாறைக்கு நடுவில். இந்த வழி தான் போகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து வழி காமிப்பான். அதுவும் பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிப்பாங்க. பார்க்கவே ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே குதிப்பான். என்னடா குதிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே இந்த மழையின் காரணமாக நிறைய தண்ணிலாம் கீழே தேங்கி இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி ஜாலியாக ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இவன் வந்து குதிச்சுட்டு கத்துவான், நீங்களும் வந்து குதிங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுங்களும் இவன் அவன் சொன்ன மாதிரியே வந்து குதிப்பாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த பொண்ணுங்களே சொல்லுவாங்க, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா நம்மளால எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க பேச்சுவாக்கில் வெளியில் கூப்பிட்டு போக வச்சுட்டு கடைசியாக ஒரு சிலிப்பு எடுத்துகிட்டு என்ன பண்ணுவான்னா நான் தனியாக போக போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். படமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகவே போகுது. இவன் சொன்னாலே ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் அவனோட கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி தான் நடக்க ஆரம்பிப்பான். அப்படி காமிக்கிறாங்க பாலைவனத்தில் யாருமே இல்லாத பக்கமாக பார்த்து ஒரு சந்து வழியாக போயிட்டு இருக்கான். பாறையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு சந்தோஷமா அப்படி போயிட்டே இருக்க பார்த்து என்ன பண்ணுவான்னா ஒரு பாறையை தாண்ட ஆரம்பிப்பான். இப்போ குறுக்கால ஒரு கல் இருக்கும், அதை தாண்டி தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த பாறையை அப்படி தொட்டுட்டு ஜம்ப் பண்ணுவான் பாருங்க. அப்படி ஜம்ப் பண்ண பார்த்து இந்த மாதிரி அவனுக்கு கை மாட்டிக்கும். இப்போதான் படமே விறுவிறுப்பாக ஆரம்பிக்குது. கை மாட்டிச்சா ஃபர்ஸ்ட் இடத்துல என்னால் என்ன பண்ணுவான், அவன் கத்த ஆரம்பிப்பான். அவனும் அதே மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே படத்தோட பேருமே போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல காமிச்சா லைட்டாக பிளட்லாம் இருக்க ஆரம்பிக்குது. எனக்கு கையை லைட்டாக கிழிச்சிருச்சு போல. இவனும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறான் பாறையை நவுத்துறதுக்கு. பட் பாறை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக எடுக்க மாட்டேங்குச்சுன்னா அவனோட கையுமே மாட்டிக்கிச்சு. இவனும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சரி நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், கத்த ஆரம்பிப்போம். இவனும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கத்துறான். எனர்ஜி அங்கேயே கொஞ்சம் ட்ரைன் ஆக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுவான்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் பாறையை தள்ள ஆரம்பிப்பான். தள்ளுறான். பாறையா அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருக்க ஆரம்பிக்குது. இன்னும் தண்ணி குடிக்கிறான், பாறையை தள்ளுறான், ஆனால் முடியல. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறான், தன்னோட சாப்பாடும் கம்மியாக இருக்குது, அதே சமயம் தண்ணியுமே கம்மியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலே வச்சு எண்ண ஆரம்பிப்பான். ஃபஸ்ட்டு வாட்சு, தண்ணி, கொஞ்சம் சாப்பாடு, கத்தி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கானே, இதை வச்சு எப்படி சமாளிக்க போகிறோமோன்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தண்ணி சேகரிக்கிறது, தண்ணியும் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்கிறான். நான் தான் சொன்னேன் இல்லையா, அவன்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கத்தி மாதிரி ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணுவான்னா அந்த கத்தியை வச்சு அந்த பாறையை குத்த ஆரம்பிப்பான். குத்தி அந்த பாறையை எப்படியாவது எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிப்பான். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இது. ஆனால் சொல்லவே வேணாம், அது பாறை, இது கம்பி, எங்கெங்கே உடையும். துளி கூட அசையல. இதுயா ஆனால் உடலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கத்தியுமே கீழே விழுந்துடும். இவனா அட போச்சு போன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து ட்ரை பண்ணுவான். அடுத்தது குச்சியை வச்சு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை வச்சு எப்படியாவது அந்த கத்தி எடுக்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணான் இல்லையா. ஒரு வழியாக அந்த கத்தியை எடுத்துட்டான். ஆனால் எடுத்துட்டு பட் மறுபடியும் அந்த பாறையில குத்தல. ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பிளான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஒரு நாள் போயிடுச்சா, அவனும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே தூங்க ஆரம்பிக்கிறான். சரி தூங்கத்துக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன பண்ணுவான்னா மறுபடியும் அதே கத்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு சுரண்ட ஆரம்பிப்பான். ஆனால் எவ்வளோ தான் சுரண்டாலும் கொஞ்சம் கூட அசையல. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் குடிச்சிக்கிட்டு அதே சமயம் அதையும் பண்ணிக்கிட்டே இருக்கான். திரும்பின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா விடியவே ஆரம்பிச்சிடுது. விடிஞ்சு காமிச்சா அவன் இன்னமும் அதே இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கான். இவனா விடியவும் ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் மாட்டிக்கிட்டான் இதோட. அப்படியே இவனை காமிச்சிக்கிட்டே அப்படியே சுற்றி அந்த பாலைவனத்தை காமிச்சா சுற்றி ஒரு காக்கா கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். அப்படியே என்ன பண்ணுவோன்னா கேமரா ஆன் பண்ணி இந்த மாதிரி நான் மாட்டி ஒரு நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி பேச ஆரம்பிக்கிறான். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னோட கையை கிழிச்சு நான் இங்கேருந்து தப்பிக்கலாம், இதான் என்னோட ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா
அந்த கேமரால சொல்லிட்டு, "ஒருவேள நான் இறந்துட்டேன்னா, இந்த கேமரால வீடியோ இருக்கும்னு" சொல்லிட்டுன்றான். தண்ணி எல்லாமே சாப்பாடு எல்லாமே கம்மியா இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு தான் சாப்பாடு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அப்படியே புலம்பிட்டே இருக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே மேல காமிச்சா யாரோ வர மாரி சவுண்ட் ஒண்ணு கேட்கும். இவனும் கத்த ஆரம்பிக்கிறான். "நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன்டான்னு" சொல்லிட்டு. ஆனா கண்டுக்காம போக ஆரம்பிச்சுடுறாங்க. சொல்லவே வேணாம். அது பாலைவனம் வேறயா, ரொம்பவுமே வெயிலா இருக்கிறதுனால என்ன பண்ணுவான்னா, ஒரு துண்டு மாரி ஒண்ணு இருக்கும். அத எடுத்து தலையில போத்திக்கிட்டு கேமரா மறுபடியும் ஆன் பண்ணி, கேமரா முன்னாடி பேச ஆரம்பிப்பான். இந்த மாரி நான் மாட்டி 1 1/2 நாள் ஆயிடுச்சு. யாரும் வரலன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான். அப்ப என்ன ஆகும்னா, அவனோட பழைய ஞாபகம் அந்த லைஃப்ல என்ஜாய் பண்ணது, தண்ணியெல்லாம் குடிக்கிற தண்ணி எவ்வளோத்தூரம்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாரி மாட்டிக்கிட்டா தான் இந்த மாரி ஞாபகம் வரும் போல. அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் ஆரம்பிச்சுருது. அப்படியே டைம் வேற போயிட்டே இருக்கா. என்ன பண்ணுவான்னா, மேன் வாக்கர்ல பாட்டு கேட்டுட்டு இருப்பான். பாட்டு கேட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கிறத பார்த்து கொஞ்சோண்டு குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, தூங்க ஆரம்பிச்சுருவான். டயர்ட் ஆயிடுச்சு இல்லையா? தூங்கிட்டு இருக்க பார்த்து என்ன ஆகும்னா, விடியவும் ஆரம்பிச்சுரும். பட் இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமா கவுர அந்த பாறை மேல கட்டி மேல ரோப் போட்டு, அத தன்னோட வெயிட் மூலியமா எடுத்து ட்ரை பண்ணுவான். என்ன முயற்சி பண்ணாலும் அந்த கல்லு அசையாம அப்படியே தான் நிக்குது. இவனா முயற்சி பண்ணி மறுபடியும் டயர்ட் ஆயிட்டான். மறுபடியும் கேமராவ ஆன் பண்ணி, "இன்னையோட மாட்டி நான் 2 நாள் ஆகுது. தண்ணியும் கம்மியாயிடுச்சு. சாப்பாடுமே இல்ல. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஐடியா தான். பாறைய எப்படியாவது கிழிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனாலும் முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் அட்டெம்ப்ட் பண்ண பத்தியே தன் கைய கிழிச்சிட்டு நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா, கையிலேருந்து பிளட் லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைய கட்ட ஆரம்பிச்சுருவான். என்னடா கைய கட் பண்ண போறானான்ற மாரி தான் நம்மளுக்கும் தோணும். ஆனாலும் இன்னும் இங்கேயே நின்னுட்டா நம்மளுக்கு சாப்பாடு, தண்ணி இல்லாமலே இறந்துருவோம். கையா, உயிரான்னு சொல்லி யோசிச்சா, உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கத்தி இருக்கு இல்லையா, அத வச்சு கட் பண்றதுக்கு முன்னாடி காமிச்சா மழை வர ஆரம்பிக்கும். இவனா சந்தோஷம் நம்மளுக்கு பார்க்குற நம்மளுக்குமே சந்தோஷமா இருக்கும். தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுவான்னா, பாட்டில்ல தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சுருவான். அப்படியே அந்த தண்ணீல வந்தோனே என்ன ஆகும்னா, அந்த பாறை வெயிட் குறைஞ்சிரும் இல்லையா? அந்த பாறைய இந்த டைம் தொரத்த ட்ரை பண்ணி, அந்த பாறைய என்ன பண்ணுவான்னா, தள்ள ட்ரை பண்ணுவான். தள்ளுனோன அந்த பாறை தள்ளிடும். தள்ளிட்டு இவன் தப்பிச்சுருவான். என்னடா இவன் தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தா, அந்த இடத்த விட்டு வேகமா வெளியில வந்து காரு கிட்ட போவான். போயிட்டு கார தொறந்து எப்படியோ தப்பிச்சிடலாம்டான்னு சொல்லிட்டு நின்னு பார்த்து என்ன ஆகும்னா, ஒரு செகண்ட் ஃபிளாஷ் கட் ஆகும். ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கனவுல வந்து, "டேய் நீ இன்னும் தூக்கத்துல இருக்கடா, ஏஞ்சாருடான்னு" சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு பார்த்தா, ஒரு செகண்ட் காமிச்சா, இன்னமும் நம்ம ஹீரோ அந்த பாறையில அதே கைய மாட்டிக்கிட்டு, இன்னமும் அந்த இடத்திலேயே தான் இருக்கான். அது அவனோட இமேஜினேஷன். அட பாவிங்களான்ற மாரி தான் இருக்கும். இப்படியே ஹீரோ அங்க மாட்டிட்டு இருக்கிறத காமிச்சுட்டா, விடியவும் ஆரம்பிச்சுருது. இதோட 3வது நாள் நம்ம ஹீரோ அங்க மாட்டிட்டு இருக்குது. ஹீரோ மறுபடியும் கேமராவ ஆன் பண்ணி, "என்கிட்ட சாப்பாடும் தீர்ந்துருச்சு, தண்ணியும் ஆயிடுச்சு. நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு இருக்கிறது இந்த துணைக்கு இருக்கிறது இந்த கேமரா மட்டும் தான். ஒருவேளை நான் இங்க இறந்துட்டேன்னா, இந்த கேமரால இருக்கிற இந்த எல்லாத்தையும் உலகத்துக்கு போட்டு காமிங்கன்னு" சொல்லிட்டு எப்பயுமே ஃபன்னா தாங்க பேசிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கா. அவனோட பழைய ஞாபகம் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே, சரி நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா என்ன வழின்னு சொல்லி யோசிச்சான். வேற வழியே இல்லையே. கடைசியா ஒரு தடவ கைய எடுக்க ட்ரை பண்ணா ரொம்பவுமே வலிக்கவும் ஆரம்பிச்சுருது. கை வேற ஃப்ராக்சர் ஆயிருக்கா, உடைஞ்சு தான் இருக்கு. சரி இப்படியே போனா நம்ம உயிர் போயிடும். வாழ்க்கையா கையான்னு சொல்லி யோசிச்சா, வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அவன் ஐடியா பண்ணியிருப்பான் இல்லையா? அதே தான் எக்ஸிக்யூட் பண்றான். அந்த சின்னதா கத்திய வச்சு கைய கிழிக்க ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப பார்த்து டேன்ற மாரி தான் இருக்கும். பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டு அந்த கையில இருக்கும் இல்லையா, அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத தான் ஒண்ணு ஒண்ணா கட் பண்ண ஆரம்பிக்கிறான். கட் பண்ணிட்டு இருக்கான். வலி தான் வேற வழி இல்லையே. உயிர் தானே முக்கியம். அவ்வளோதான் கட் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. இந்த சீன்லாம் காமிக்கவே முடியாது. பட் ஆனாலும் காமிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா கிழிப்பான். இத்தனைக்கும் இது ஒரு இப்படி ஒருத்தன் உண்மையுமே மாட்டி இந்த மாரி தப்பிச்சிருக்கான்ற பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். சரி கைய தான் கட் பண்றான்னு பார்த்தா, அவனோட பழைய ஞாபகம்லாம் வந்து நீ தப்பிச்சவனுன்னு சொல்லிட்டு அவன மிரட்டவும் ஆரம்பிக்கிறதுனால வேற வழி இல்லாம கைய கிழிச்சுக்கிட்டே இருந்தா, அவ்வளோதான் கை கட் ஆயிடுது. அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டான். இந்த டைம் கொஞ்சம் குத்துயிரும் குலையுரமா நின்னுட்டு, பிளட் வேற லாஸ் ஆயிட்டு இருக்கா. உடனே இந்த இடத்த விட்டு போகணும், இல்லைன்னா இறந்துருவோம்னு சொல்லி புரிஞ்சுட்டோனே, உடனே அவன் பேக்லாம் மாட்டிக்கிட்டு அங்கருந்து ஓட ஆரம்பிப்பான். அவன் வந்தான் இல்லையா, அதே வழியில தான் கேமரா ஆன் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிப்பான். அது எப்படின்னே தெரியல. 3 நாளா ஒரே இடத்துல மாட்டி சாப்பிடலனாலும் கூட, மறுபடியும் நம்ம ஹீரோ அதே ஃபுல் எனர்ஜியோட ஓட ஆரம்பிப்பான். கையில ரோப் போட்டு அந்த மலைய கீழ இறங்குறதுன்னு, அப்படியே இறங்கிட்டு தண்ணி அங்க இருக்கும். அந்த தண்ணிய கொஞ்சம் 3 நாள் முன்னாடி ஒரு மழை பெஞ்சது இல்லையா? அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணிய எடுத்து குடிச்சுக்கிட்டு, நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம இந்த இடத்த விட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தா, பிளட் வேற லாஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த நேரத்துல யாராவது வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிப்பான். நம்மளுக்கே யோசிக்க தோணும். அப்படி நம்ம ஹீரோ குத்துயிரும் குலையுரமா நடந்துட்டு இருக்க பார்த்து, கடவுள் புண்ணியத்துல ஒரு 2 பேர அந்த சைடு நடந்து வருவாங்களாம். இவன் இப்படி நடந்து வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே கத்த ஆரம்பிச்சுருவான். நான் இங்க தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தத்த பார்த்தோனே, அந்த 2 பேரும் அங்கருந்து ஓடி வர ஆரம்பிப்பாங்க. இப்பதான் ஒரு விறுவிறுப்பே இருக்கும் அந்த சீனு. நம்ம ஹீரோ கீழ விழுந்துட்டு இருக்க பார்த்து ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பான். நான் இந்த மாரி 3 நாளா அங்க மாட்டிட்டு இருந்தேன். வேற வழி இல்லாம கைய கிழிச்சு தான் நான் தப்பிச்சேன்னு சொன்னோனே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிருவாங்க.
அப்படியே இந்தாண்ட பக்கம் காமிச்சா இன்னொரு 2 பேர் அங்கேருந்து வர ஆரம்பிப்பாங்களாம். என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹெலிகாப்டர் மாரி ஒண்ணு வர ஆரம்பிச்சுரும். அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி, இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவரோட உயிர காப்பாத்துற மாரி காமிச்சு, அப்படியே இந்த இடத்துல அந்த படத்த முடிக்கிறாங்க. இது ஒரு உண்மையாலுமே இந்த மாரி ஒருத்தர் மாட்டி 3 நாளா கஷ்டப்பட்டு கைய கிழிச்சு தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு, கடைசியா அவரோட ரியல் லைஃப்ல நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. அப்பயும் அந்த மனுஷன் கைய கிழிச்சதுக்கு அப்புறமும், நீச்சல் அடிக்க தென்ன, மவுண்ட் எவரெஸ்ட் ஏற தென்னன்னு சொல்லி, கை போனதுக்கு அப்புறமும் அவங்க வாழ்க்கையில அதிகமா சாதிச்சாங்கன்னு சொல்லி காமிச்சு, இந்த படத்துல ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறாங்க. நீங்க பார்த்த படம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அப்படி புடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு போட்டுருங்க. அப்கமிங்கா இந்த மாரி நெறைய வீடியோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம குட்டி வாய்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.